அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம தீபாவளி சேவரீஸ் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் காட்ட போகிறேன். லாஸ்ட் வீக்கே நாங்கள் எல்லாமே விஆர் மாலில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். கொஞ்சம் லைஃப் ஸ்டைல், கொஞ்சம் ட்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். சாம்பார் பொடி, அதுவும் நான் வந்து இந்த முறுக்கு மாவு ரெடி பண்ணது, முறுக்கு ரெடி பண்ணது எல்லாத்தையும் வந்து காட்ட போகிறேன். ஸோ நான் எப்போவுமே வந்து மெஷரிங் ஸ்கேல் வச்சுப்பேன். பிகாஸ் நம்ம மெஷரிங் ஸ்கேல் யூஸ் பண்ணுறப்போ எக்ஸாக்டாக இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து மெஷர் பண்ணி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து துவரம்பருப்பை மெஷர் பண்ணிக்கிறேன். 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். ஆனால் நான் வந்து தனியா ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா போட்டதுனால ஒரு 1-2 கிராம் நான் எல்லாமே வந்து ஜாஸ்தியாக போட்டேன். பட் உங்களுக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். துவரம்பருப்பு 200 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம், தனியா வந்து 1/2 கிலோ, அதுக்கு காஞ்ச மிளகாய் வந்து 1/4 கிலோ, வெந்தயம் வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. பெப்பர் வந்து 100 கிராம் கரெக்டாக பேக்கெட்டே இருந்தது. ஸோ அதனால் அந்த அளவு நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ நான் முறுக்கு மாவு மெஷர்மெண்ட் வந்து சொல்லிடுறேன். இதுவே வந்து நீங்கள் முள்ளு முறுக்கு, நாடா முறுக்கு 2த்துக்குமே வந்து பண்ணலாம். 6 கப்பு நீங்கள் வந்து அரிசி, மாவு பச்சரிசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 1 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் 1 1/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறம் 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை லைட்டாக அதே வானலியே சூடு பண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். அதெல்லாம் ரொம்ப வறுக்க வேணாம். ஸோ இது 3 நம்ம வந்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இதோட 6 டம்ளர் மாவு பச்சரிசி, ரொம்ப தவிடாக இருந்தது அப்படின்னா லைட்டாக துணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் இதோடு சேர்த்து மிஷினில் வந்து அரைக்க கொடுத்துடலாம். இதுதான் முறுக்கு மாவு பதம். இது நான் வந்து ரெடி பண்ணுறப்போ இதில் என்னென்ன போட்டு நாடா முறுக்குக்கு ரெடி பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஸோ அது முடிச்சுட்டு தான் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடிக்கு வறுத்துட்ருக்கேன். இது வந்து நமக்கு நல்ல வெயில் இருந்துச்சுன்னா இது எதுவுமே வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம டேரெக்டாக நல்ல வெயிலில் வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக மிஷினில் வந்து கொடுத்துர்லாம். பட் இப்போ வெயிலே இல்லைன்றதுனால நான் இங்கே வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் சூடு பண்ணிட்டேன். சூடு பண்ணி அதையுமே வந்து போட்டு வச்சுட்டேன் ஒரு பாக்ஸில். ஸோ நான் எப்பயுமே வந்து வெந்தயம், மிளகு தான் வந்து சேர்ப்பேன். சில பேர் சீரகம் சேர்ப்பாங்க. சீரகம்லாம் நாங்கள் வந்து போட மாட்டோம். கருவேப்பிலை நிறையா இருந்துச்சுன்னா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் லைட்டாக வந்து ஆற வச்சுட்டு நம்ம அந்த பாக்ஸில் வந்து அரைக்க கொடுக்கறதுக்கு மாற்றிக்கலாம். இது நம்ம எந்த பாக்ஸை கொடுக்க போகிறோமோ அதை வந்து நல்லா சன்ட்ரை பண்ணிவிடுங்க. இல்லைனா கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி உள்ளே எதுவும் ஈரம் பண்ணாத அளவுக்கு அந்த பாக்ஸை வந்து க்ளீனாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த சாம்பார் பொடி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் வரைக்குமே வந்து வரும். இது வந்து நீங்கள் சாம்பார், வத்தக்குழம்பு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். காரக்குழம்பெல்லாம் வைக்கிறீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். மேல் பொடி மெஷர்மெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து கேட்குறீங்க. நான் எப்படி போடுவேன்றதை வந்து சொல்கிறேன். அதாவது 2 கையளவுக்கு தனியா வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு கையளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுப்பேன். அதுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 மிளகாய், கொஞ்சோண்டு மிளகு, ஒரு 25 கிராம் மிளகுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சமாக வந்து வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுப்பேன். பட் இது வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சக்கூடாது. அப்பப்போ நம்ம சாம்பார் பொடிக்கு ஒரு 2-3 நாளுக்கு வந்து அரைச்சி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் இன்னொரு நாள் வந்து எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காலையில் சமையல்லேருந்து அப்படியே வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி நாள் வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது. நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இங்கே சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த 1 பாட் கூட்டு ரெசிபி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைல் பொரியல் வந்து பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா கோஸ், கேரட்லாம் போட்டு வெங்கடேஷ் பட் சாரோட வீடியோ பார்த்து அதை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ சமையல்லாம் வந்து நான் ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ணல. சீக்கிரமாக வந்து முடிச்சுட்டு இங்கே நம்ம வந்து தீபாவளி பட்சணம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் மாவை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம பக்ஷணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மாவை வந்து ஃபுல்லாக சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மாவையுமே சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் ஏதாவது அந்த திப்பியாக இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு அதில் பட்சணத்தில் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி சலிச்சு மாவை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அம்மா அந்த ப்ரிப்ரேஷனாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தால நான் பொட்டுக்கடலை போட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அந்த மாவு அரைக்கிறப்பவே 1/2 டம்ளர் பொட்டுக்கடலை அதோடு வந்து சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன் அப்படின்றதுனால தனியாக இங்கே கொஞ்சமாக பொட்டுக்கடலையை வானலியில் லைட்டாக வந்து சூடு பண்ணி மிக்சியில் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து நம்ம சேர்க்குறது எதுக்குன்னா உங்களுக்கு முறுக்குக்கு வந்து நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க.
நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் தீபாவளி பக்ஷணம் ஷேர் பண்ணுறேன், அதில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா தான். நான் எப்பயுமே அம்மாவோட ப்ரிப்ரேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க அடிக்கடி இது பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அது வந்து அவங்களுக்கு தெரியும். நானும் சரண்யாவும் கூட தனியாக பண்ணும்போதும் அம்மா கிட்ட கேட்டு 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 தான் ஒன்று ஒன்றும் வந்து பண்ணுவோம். பட் நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து எப்போவுமே இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறோமா, இந்த மாவு பதம் கரெக்டு தானா, ஸோ அதுக்கப்புறமா அது வந்து சேர்த்த காரம் கரெக்டு தானா, அது எல்லாமே நமக்கு ஒரு டவுட் இருக்கும். பிகாஸ் நம்ம என்ன தான் கேட்டு பண்ணாலும் ஒருத்தொருத்தங்களுக்குன்னு ஒரு ஒரு கை பதம்னு ஒன்று வந்து இருக்கும். ஸோ இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக லக்கிலி அது வந்து அம்மாவே செஞ்சு கொடுக்குற மாதிரி அமைஞ்சிடுச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம பண்ணுறதுக்கும் அம்மா பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த நாடா முறுக்கும் முள்ளு முறுக்கும் வந்திருந்தது. ஸோ இப்போது நம்ம மெஷர்மெண்ட் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு மாவு சொல்கிறேன், அதுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 3 டம்ளர் மாவு நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாடா முறுக்குக்கு நான் பொட்டுக்கடலை மாவு சேர்க்கலை அதுலேயே அப்படின்றனால தனியாக 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் மாவுலேயே சேர்த்துருவீங்க. ஸோ அதனால் அந்த மாவு மட்டும் 3 டம்ளர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே காஷ்மீரி தூள் வந்து போட்டுட்டோம். ஸோ அது காரம் கம்மியாக இருந்தது. காஷ்மீரி தூள்லாம் வந்து போடாதீங்க. நல்ல அந்த காரப்பொடியே இருக்கும்ல, அந்த காரப்பொடியே சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து காரம் சேர்த்துக்கணும். ஏன்னா நாடா முறுக்கு வந்து கொஞ்சம் நல்ல உப்பு காரமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சுக்கோங்க. அதாவது மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற பதத்தில் தான் வந்து இருக்கும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் கையில் ஒட்டுற பதத்துக்கு இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும் மாவு. அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நான் பிசைஞ்ச உடனே உங்களுக்கு காட்டுறேன். வாங்க மேடம். இந்த மாதிரிலாம் வந்து பக்ஷணம் ரெடி பண்ணுறப்போ 2-3 பேர் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் ரொம்ப டயரிங்காக இல்லாமல் வந்து இருக்கும். அன்றைக்கி வந்து சரண்யாவும் வந்திருந்தா. அம்மா வந்து நீ மாவு மட்டும் பிசைஞ்சு கொடுமா, நாங்கள் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் தான் வந்து இருக்கணும். கொஞ்சம் மாய்ஸ்டாக இருந்தால் தான் நமக்கு பிழியிறப்பையும் ஈஸியாக இருக்கும். இந்த வருஷம் அம்மாவை வச்சு தீபாவளி பக்ஷணம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் கூட கொஞ்சம் காரம் வேணும்னு நினைக்கிறேன். காரமே లేదు, కారమే నేను కారపొడి లేదా? நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணப்போவே வந்து அந்த காஷ்மீரி சில்லி தூள் பார்த்தோம். ஸோ அப்போ காரம் இல்லாத மாதிரி வந்து இருந்ததுனால தான் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த கரெக்டான அளவு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுட்டு பிள்ளையாருக்கு கொஞ்சம் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பக்ஷணம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன். இந்த மாதிரி பக்ஷணம்லாம் வந்து பண்ணுறப்போ கடலெண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வந்து தேவைப்படும். அதை நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயும் வந்து சூடாயிடுச்சு. நாங்கள் பக்ஷணம் பிழிய வந்து ஆரம்பிச்சிட்டோம். மாவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி, அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிழியிறப்போ ரொம்ப திக்காலாம் வந்து இல்லாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து பிழிய வந்தது. ஸோ எங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது, கஷ்டமே தெரியல. லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் மாவு அம்மா சொன்ன அளவு தான் வந்து பண்ணோம். பட் அந்த தண்ணி ஊற்றுறது அந்த பதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக தெரியல. பட் நல்ல கிறிஸ்பியாக முறுக்கெல்லாம் நல்லா தான் வந்து வந்திருந்தது. பட் அம்மா செய்கிறதுக்கும் நாங்கள் செய்கிறதுக்கும் டெஃபினட்டாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பர்ஃபெக்டாக இருந்தது. அம்மா வந்து பார்த்திங்கன்னா நான் பிழிஞ்சு கொடுத்து ஓப்பன் பண்ணி கொடுத்த மாவு அதில் ஃபில் பண்ணி வந்து கொடுத்துட்ருந்தாங்க. நல்லா வந்து அந்த சீர்பக்ஷணம் மாதிரி பெருசாக வந்து போட்டுட்டோம். ஸோ அதுவுமே வந்து பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பக்ஷணம்லாம் ரெடி பண்ணி அந்த டப்பாவில் அடுக்க வரும் பார்த்திங்களா, ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலு. ஸோ தீபாவளி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. ஸோ நாங்கள் 2 பேரும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா அம்மா வந்து பக்கத்தில் இருந்ததுனால. இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாட்டர்டே மாவெல்லாம் ரெடி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் வந்து ஆகாது. வறுத்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சாட்டர்டே ஈவினிங்கும் பண்ணலாம், சண்டே மார்னிங்கும் ரெடி பண்ணி வச்சிடலாம். இது நான் கொஞ்சம் வந்து பிழிஞ்சேன், அதுக்கப்புறம் சரண்யா கொஞ்சம் பிழிஞ்சா, அந்த மாதிரி வந்து பிழிஞ்சிக்கிட்டோம். முள்ளு முறுக்கு மாவுக்கு நான் அளவு சொல்கிறேன். இந்த நாடா முறுக்கு நம்ம வந்து காரம் சேர்ப்போம். முள்ளு முறுக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாவு 3 டம்ளர் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கணும். ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம காரம் வந்து சேர்க்க மாட்டோம்.
அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்க்கணும். அது நாடா முறுக்குக்கும் சேர்க்கணும். நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். நாடா முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணுறப்பயும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது மாதிரி இந்த முள்ளு முறுக்கு ரெடி பண்ணுறப்பயும் வெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். ரொம்ப நல்ல சாஃப்டாக வரும். இப்போ முள்ளு முறுக்கு நாங்கள் நாடா முடிச்சுட்டு முள்ளு முறுக்கும் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். அச்சு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். அதை நான் வந்து ஷூட் பண்ணலை. முள்ளு முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ப்ராப்பராக அந்த கல்யாண சீர் பக்ஷனெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல பெருசாக வந்து நாங்கள் சுட்டுட்டோம். பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த 2 ரெசிபியுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித் நோ டவுட் இது வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், சூப்பராக வரும். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி தீபாவளி விலாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி.